அப்போ தகவல் கொடுத்துக்க. சரிங்கண்ணா. வாரம் வாரம் பணம் சரி அனுப்பிச்சி வச்சு. நான் வேலை நிறைய இருக்கு, கூலியெல்லாம் கொடுக்கணும். சரிங்கண்ணா. அதான் பார்த்துக்க. ஏறுங்கம்மா. நீ நான் அங்கே இருக்கிறேன். ஆமா சார், குழப்ப பார்க்கணும்ல. கடை எண்ணெய் அப்படியே விட்டு வந்துட்டோம். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா வச்சுங்களா? எல்லாம் ஏறுங்க, மவுண்டில் ஏறுங்க ஏறுங்க. போயிட்டு வாங்க நீ. என்னடா அண்ணே பத்திரமா. பைத்தியக்காரா, எனக்கு என்னடா நம்ம மண் இது. நீ சந்தோஷமா போ. போயிட்டு அன்னம் போல் நடை நடந்து அன்னம் படைக்க வருபவளே, என் கிண்ணத்தை தருவாயா? அதை நான் அரசியல் சின்னமாக்கி விடுகிறேன். புளிச்சோறு திங்கிறதுக்கு இந்த புளி புளியற அவனுக்கு பசி காதடைக்குது. கவிதை வேற. எங்க தம்பி வைக்கணும்? தம்பி வாங்க சாப்பிட்டுருவோம் வாங்க. ஐயா நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட வரீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். அது தெரிஞ்சுதானே கேக்குறோம். ஐயா அங்க நம்ம வீட்டுல என்ன குழம்பு? தட்டைப்பயிர் குழம்பு. அங்க இங்க இது மீன் குழம்பு, சிக்கன் 65. எதுக்கு போய் சொல்றீங்க? அவங்க என்ன எங்களுக்கும் கொடுங்கன்னு இங்க வந்து பங்கா கேட்க போறாங்க. சும்மா அப்படி சொன்னா தான் ஒரு கௌரவம் இருக்கும் தம்பி. மேஸ்திரி, ஓ புளிச்சாறு வாசம் வருது. இது புளிச்சோறு வாசனை நான் வச்சேன்னா 4 தெருவுக்கு அடிக்கத்தானே செய்யும். சாப்பிடு. இந்த குழம்பு ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டு. சரிண்ணே. ஜீவா, இது கொடுத்துட்டு வந்துடுறியா? போதும் போதும் போதுமா. அவன்லாம் இன்னைக்கு வேலையே பார்க்கல. அவனுக்கு எனக்கு ஒரே சாப்பாடா? சும்மா மேத்திர சாப்பிட வருதுப்பா, வருது ஐட்ட வருது. யார சொல்றீங்க? குழம்பு சொன்னேன் தம்பி. இவரு என்ன எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. பருப்பு தான் எனக்கு பிடிச்ச குழம்பு. வாதாயி வாமா வா. எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீங்களும் இங்க கூட சாப்பிடலாமே. இல்ல, நான் வீட்ல போய் சாப்பிடுறேன். ஏன் நாங்க வெச்சதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஓ, பார்க்கலாமே. சூப்பரா இருக்கு. நான் வச்சது. சும்மா காமெடி பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. பாவம்மா, படிச்சவரு. நமக்கு வீடு கட்டதானே இங்க வந்து புளி சொத்தையும் தொழிலும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணா அந்த இன்ஜினியரை மட்டும் கூப்பிட்டு நாளையில இருந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு சொல்லலாமா? அது என்ன ஒரு வஞ்சனை ஒருத்தருக்கு மட்டும்? எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போகுது. சரி சரி, நாளையில இருந்து எல்லாரும் இங்கே சாப்பிட்டு சொல்லிடலாம். நல்ல மாமா. நீங்க சாப்பிடுங்க. சார், மோர் சார். என்ன மோர் வந்துருச்சா? Thank you. கரெக்ட்டா போடுங்க. சாப்பிடுங்க. வேணாம்மா, ஏற்கனவே ஸ்ட்ரைட்டா போடுங்க. மோர் குடிச்சா எல்லாம் இறங்கிறோம். தலைவலி வேற வெண்ணுங்க. மேஸ்திரி, கல்லு எத்தனை லோடு இறங்கி இருக்கு? எல்லா லோடும் இறங்கி போச்சு. இது அந்த லோட 4 லோடு இறங்கி இருக்கு. இன்னும் 3 லோடு சொல்லி இருக்கு. நீங்க திரும்புங்க. முடிச்சிட்டாரா? இவனே வந்துட்டேன் தம்பி, வந்துட்டேன். இவனோட பழைய சரக்கு, அதான் ஸ்மெல்லு. வேலை செய்யற இடத்துல குடிச்சிட்டு வரக்கூடாது. எத்தனை தடவை சொல்றது? அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்க? வேணும்னு குடிக்கல தம்பி, வாங்கி வச்சதுல கொஞ்சம் மிச்சம் விழுந்து போச்சு. அதை எவனாவது குடிச்சான்னா பழப்ப கெடுத்துருவானேன்னு நானே. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. போங்க. இல்ல தம்பி, இந்த ஒரு வாட்டி. அதெல்லாம் வேணாங்க தம்பி. ராத்திரி படுத்தா தூக்கம் வர்றது இல்ல, அதனால குடிச்சேன். பகல்ல தூக்கம் வருது, வேலை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக குடிக்கிறேன். இந்த தடவை இல்ல, இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதுங்க. இது ஒரு குடும்ப வாழ போற வீடு. என் பேர் கெட்டு போயிடும். இங்க இப்படி எல்லாம் வேலை பார்க்க முடியாது.
கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்கு வேணா, நாளைக்கு வாங்க போங்க. தம்பி தம்பி நாளைக்கு வாங்கன்றல. தம்பி இருங்க. இதுக்கு போய் இவ்வளவு கூப்பிடுறீங்களா? சார் இதுல தலையிடாதீங்க ப்ளீஸ். இது என் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் இப்படி எல்லாம் விட்டா சரிப்பட்டு வர மாட்டாரு. முதல்ல நீங்க புறப்படுங்க. புறப்படுங்க. ஏதோ இந்த என் முகத்திலே முடிக்காதீங்க, புறப்படுங்க. தம்பி உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிருவேன். ஐயா விட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடந்து. நீங்க இல்லன்னா ஒண்ணு வேலை இங்க நின்னு போயிடாது. எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். முதல்ல நீங்க புறப்படுங்க. தம்பி புறப்படுங்க. தம்பி சாரி சார். மேடம் ஸ்வீட் எடுத்துங்க மேடம். வேண்டாம். ஆஹா ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டா? டேய் இது என்ன இழிப்பா? ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்களா? முதல்ல உங்களை பார்த்த உடனே நான் இந்த ஊர் பொண்ணு தான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க திருப்பூர்ல படிச்சீங்க. என்ன உட்காருங்க. ஆமா நீங்க? கோயம்புத்தூர்ல. நல்ல ஊர். பொதுவா காலேஜ் லைஃப் இன்ட்ரெஸ்டிங் இல்ல? உங்களை பார்த்தா டவுன்ல படிச்ச மாதிரியே தெரியல. ஏன் அப்படி? இல்ல நம்ம கல்ச்சர்ல இருக்கீங்களே அதான். எதை வச்சு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே உங்களை பார்த்தப்போ கை கால்லாம் மருதாணி வச்சுக்கிட்டு நெத்தியில குங்குமம் போட்டு திருநீர்னு ஹோம்லியா இருந்தீங்க. பொண்ணுங்கன்னா அதெல்லாம் வைக்கணும்ல? வைக்கணும். ஆனா இப்ப அதெல்லாம் யார் வைக்கிறா? எல்லாம் நெயில் பாலிஷ் ஸ்டிக்கர் போட்டு லிப்ஸ்டிக்னு ஃபேன்சி ஆயிட்டாங்க. தமிழ் பொண்ணுக்கான அடையாளமே மாறி போச்சு. எனக்கு எப்பயுமே சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். ஆமா காலேஜ் எல்லாம் கட்டடிச்சு சுத்திருக்கீங்களா? எப்பயாவது. சைட் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஹோம்லியான பொண்ணுங்களை பார்த்தா மட்டும். குட். நிறைய பேர் சைட் அடிக்காத ஒழுங்கு மாதிரி பேசிட்டு திருட்டு சைட் அடிப்பாங்க. அதென்ன திருட்டு சைட்டு? இந்த திருட்டு தம் அடிப்பாங்களே அந்த மாதிரி திருட்டு சைட். ஓஹோ. ஆமா தம் அடிப்பீங்களா? எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. அப்ப வெஸ்ட். சரி சரி, எங்களுக்கு இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது சைட் அடிக்கிறது நிறைய கெட்ட பழக்கம் இருக்கே. அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஏதாவது இருக்கா? இருக்கே. என்ன என்ன என்ன? சொல்லுங்க. சொல்ல முடியாது. தம்பி இருங்க வர. எழுப்ப வேண்டாம். இந்த மாதிரி எங்க அண்ணா பகல்ல அசந்து தூங்கி எத்தனையோ வருஷமாச்சு. இப்படி வெயில் அடிக்கிறது கூட தெரியாம தூங்குதுன்னா மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் எங்கேயோ நிம்மதியை இறக்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கட்டும். நீங்க வாங்க. என்ன கார்பெண்டர், ஒரு சின்ன கட்டை அடைக்கிறதுக்கு 2 பேரா? இழைச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த கொடுமையெல்லாம் இருக்கப்படாது. எங்க சாதிக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்காம நினைச்சேன். ஆரம்பிச்ச முறை அட்ரஸ் இல்லாமல போயிட்டேன். கார்பெண்டர் என்ன இது? என்னது வாசக்காலு? இது கூட தெரியாம பெரிய இன்ஜினியர். வந்து பாருங்க. இது அந்த காலத்துல எங்க அப்பச்சி அரண்மனைக்கு பண்ண டிசைன். என் மதிநுட்பத்துல நான் மாத்திரம் தான் பண்றேன். உங்க மதிநுட்பம் கோணலா இருக்கு பாருங்க. ஆஹா, படிச்சங்கிட்ட மாட்டிக்கிட்டமே. நேரா தானே இருக்கு. அப்ப இது அதுவும் நேரா தான் இருக்கு. ஆமா, நீங்க எப்ப பார்த்தா கொள்ளலாம் நினைக்கிறீங்க? வணக்கம்மா. குட் மார்னிங்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. குட் மார்னிங். மார்னிங். வள்ளி எங்க? ஏய் கல்லு போதும். அந்த கலவையை வாங்கு.
கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஓகே மேடம். ஏய் சார், உன் பேர் என்ன பல்லியா? எஸ் சார், மை பெட் நேம். யார் வச்சது? மேடம். ஓ நீங்க போங்க. என்ன எல்லாருக்கும் பேர் வச்சாச்சா? ம். இவர் பேர் என்ன? அப்பு கமல்ஹாசன். இவர் பேரு? தொப்லா. சொப்லானா? முதலும் படத்துல அர்ஜுன பார்த்து மனிஷ கொரில்லா சொல்லுமில்ல, அந்த தபலா. அது மனுஷ கொரிலா இல்ல, மனிஷா கொய்ராலா. பெரிய அர்ஜுன் நினைப்புதான். வேலையை பாருங்கப்பா. அப்புறம் கார்பெண்டர் இல்ல, ஆ, அடிக்கடி நடிச்சிட்டே இருக்காரா, அதனால இடியமின் மாதிரி அடியமின். எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கீங்க. எனக்கும் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? ம், வச்சிருக்கேனே. என்ன என்ன என்ன? கொஞ்சம் டிசென்டான பேர், அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர். புரியலையே. பாதி பொம்பளை பாதி ஆம்பளை. ஒரு காதுல பொம்பளைங்க போடுற மாதிரி கடுக்க, ஒரு காதுல இல்ல. பாதி ஆம்பளை பாதி பொம்பளை, அர்த்தநாரீஸ்வரர். அடடா, இவ்வளவு நேரம் தாண்டா வேலை செய்து ஒரு சிகரெட் கூட குடிக்காம. அண்ணே, தீப்பிடி வச்சிருக்கியா? இல்ல. ஏமா ஓன்ட்டு இருக்கா? கோவிந்தண்ணே, தீப்பிடி வச்சிருக்கியா? அண்ணே, நீயாவது வச்சிருக்கியா? என்னங்கடா எல்லாரும் ஒரே நேரத்துல காஞ்சாயிட்டீங்க? உலகம் அழிய போதாப்பா. நில்லுமா. என்ன நீ போதாயி? நெருப்பு பத்திக்கிறோம் நாங்க பத்தல பதத்து போயிருப்பா. ஏத்தா, நீயாவது பதத்து போகாம இருக்கியா? ஆண்கள் யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை தரணியில் தனி ஒரு பெண்ணாக தீர்த்து வைத்த அத்தா, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே? ரஜினி ரமாமணி. அது என்ன புதுசா ரசினி ரமாமணி? எல்லாம் ஒரு மெட்டலுக்கு தான். ஆத்தா, மேஸ்திரி அவசரமா கூப்பிடாரு, கலவா கலக்கணுமா? டே வர முடியாதுன்னு போய் சொல்ற. சரியாத்தா. half an hour டிவி சீரியலுக்கு 6 வாட்டி பிரேக் விடுறான். ஒரு நாள் பூரா உழைக்கிறோம், ஒரு தம்மடிக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. அப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஒரு சுருட்டுல சொல்லிவிட்டியே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.